வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி முதற்கட்டமாக வாரத்தின் 6 நாட்களில் இலவச அன்னதானம் வழங்கும் திட்டத்தை ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார். அமைச்சர் ஜான்குமார் அலுவலகத்தில் இலவச அன்னதான கூடத்தில் இலவச அன்னதான திட்டத்தை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிர்வாக குழு தலைவர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களின் திருக்கரங்களால் துவங்கி வைக்கப்பட்ட அன்னதானம் புதுவையில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் உள்ள மக்களால் போற்றப்பட்டு வருகின்றது. தற்பொழுது கொடைவள்ளல் ஜான்குமார் இதய தெய்வமும் தொழிலதிபர் மார்டின் மற்றும் ஒட்டுமொத்த கொடையாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆசிருடன் புதுச்சேரி பாகூர் தொகுதியில் ஏழை எளிய மக்கள் ஒருவர் கூட பசியோடு இருக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு பசியில்லா புதுச்சேரி என்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தினம்தோறும், அதாவது திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை வாரத்தில் 6 நாட்களும் வருடம் முழுவதும் பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்காக மதிய உணவு வழங்கும் திட்டத்தை ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார். முதற்கட்டமாக பாகூர் தொகுதியில் உள்ள மணப்பட்டு முத்து மாரியம்மன் கோவில் அருகில், மூர்த்திக்குப்பம் முருகன் கோவில் அருகில், உச்சிமேடு கோவில் திடல் அருகில், பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் கோவில் அருகில், சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் மாரியம்மன் கோவில் அருகில், மேல் பரிக்கல்பட்டு கோவில் அருகில், பாகூர் கன்னியக்கோவில் வீதி, மாரியம்மன் கோவில் அருகில், பாகூர் லெனின் நகர் சமுதாய நலக்கூடம் அருகில், பாகூர் லெனின் நகர் மாரியம்மன் கோவில் அருகில், குருவிநத்தம் பெரியார் நகர் சந்திப்பு, இருளன் சந்தை தண்ணீர் தொட்டி அருகில், கடுவனூர் அம்பேத்கர் சிலை அருகில், கடுவனூர் பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள பகுதிகளில் இலவச அன்னதான திட்டம் முதற்கட்டமாக துவக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த இலவச அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தொழிலதிபரும் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநருமான திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் பேத்தி பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இயங்கி வரும் இலவச அன்னதான கூடத்தில் அறுசுவை அசைவ உணவு பரிமாறப்பட்டது. அமைச்சர் ஜான்குமார் அவரது பேத்தி தியானா ஜொலி பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகரில் அமைந்துள்ள இலவச அன்னதான கூடத்தில் பொதுமக்கள் மத்தியில் அமைச்சர் ஜான்குமார், பாட்டி லதா ஜான்குமார்,
அப்பா ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ, அம்மா நான்சி, தாத்தா பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் பிறந்த நாள் கேக் வெட்டி அனைவருக்கும் மழலை தியானா ஜொலி கேக் ஊட்டி மகிழ்ந்தார். தாத்தா அமைச்சர் ஜான்குமார் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் மழலை தியானா ஜொலிக்கு பிறந்தநாள் பரிசு வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் பேத்தி பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமார் காமராஜர் தொகுதி இலவச அன்னதான கூடத்தில் கோழி கறி குழம்புடன் குடும்பத்தோடு வந்து அனைவருக்கும் உணவு பரிமாறி மகிழ்ந்தார்கள். அஞ்சல் துறையில் மொபைல் வங்கி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் இனக்கொள்ளு காவ்யா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியில் 2018ஆம் ஆண்டு முதல் 12 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் சேமிப்பு கணக்கு துவங்கியுள்ளனர். அதில் பல கணக்குகளில் வாரிசு நியமனம் செய்யப்படாமல் உள்ளது. சேமிப்பு கணக்கிற்கு வாரிசு நியமிப்பதன் மூலம் கணக்குதாரர் இறப்பிற்கு பின் கணக்கில் உள்ள தொகையை விரைவாக பெற முடியும். அதற்காக அனைத்து வித சேமிப்பு கணக்குகளிலும் வாரிசு நியமனம் செய்ய தேவையான வசதிகள் மாநிலம் முழுவதும் செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் மூலம் IPPP இந்திய அஞ்சல் கட்டண வங்கி செயலியை கொண்டும் வாரிசு நியமனம் மேற்கொள்ளலாம். IPPP வங்கி கணக்குடன் அஞ்சலக சேமிப்பு கணக்கை இணைந்து ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளலாம். பொது காப்பீடு நிறுவனங்களுடன் இணைந்து ரூபாய் 555 755 பிரீமியத்தில் ரூபாய் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையிலான தனிநபர் காப்பீடு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பைக், கார் வாகனங்களுக்கு காப்பீடு எடுக்கும் வசதியும், வியாபார கணக்கு மூலம் வியாபாரிகள் தங்கள் கடைகளில் UPI ஸ்டிக்கர் அட்டை மூலம் பணம் பெறும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அஞ்சலகங்களில் உள்ள பல்வேறு திட்டங்களின் பயன்களை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகங்கள், பகுதி தபால்காரரை அணுகவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு துறையில் பணியாற்றும் ஆடை படி பெறும் ஊழியர்கள் கட்டாயம் சீருடை அணிய வேண்டும் என நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் அனைத்து துறை தலைவர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், காவல்துறை, தீயணைப்பு, சிறை ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள், மின்துறை, தொழில்நுட்ப ஊழியர்கள், MDS ஓட்டுநர்கள் ஆடைப்படை பெறுகின்றனர். ஆடைப்படி பெறும் ஊழியர்கள் சீருடை அணிவது கட்டாயம். அனைத்து வேலை நாட்களிலும் அலுவலக நேரங்களிலும் கட்டாயம் சீருடை அணிய வேண்டும். இதனை துறைகள் உறுதி செய்ய வேண்டும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும். தமிழகத்தில் ஆணவ படுகொலை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் கவின், IT ஊழியர். இவர் கடந்த ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வாலிபர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். ஆணவ கொலையை தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் 75க்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கையில் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இயற்கை மூலப்பொருட்கள் கொண்டு விநாயகர் சிலைகள் செய்ய புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுற்றுச்சூழலுக்கு நலம் பயக்க விநாயகர் சிலை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற இயற்கையான மூலப்பொருட்களான களிமண் மற்றும் மண் போன்றவற்றால் செய்ய வேண்டும். சிலைகளை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பிளாஸ்டிக் மற்றும் தெர்மோகோல் போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. சிலைகள் தயாரிக்க நச்சு மற்றும் எளிதில் மக்காத ரசாயன சாயங்கள், எண்ணெய் வண்ண பூச்சிகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். சிலைகளை அழகுபடுத்துவதற்கு எளிதில் நீக்கக்கூடிய அலங்கார ஆடைகளை பயன்படுத்த வேண்டும். விநாயகர் சிலைகளை தயாரிப்பவர்கள் உள்ளாட்சி துறைகளான நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் முன்பதிவு செய்ய வேண்டும்.
பிரசாதங்கள் வழங்க வாழை இலை, ஆலம் மற்றும் சால் இலைகள், மக்கும் காகித கோப்பைகள், தட்டுகள் மற்றும் மண் தட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். பூக்கள், இலைகள், உடைகள் மற்றும் காகிதத்தால் செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள் மற்றும் மக்கும் பொருட்கள் போன்ற வழிபாட்டு பொருட்களை சிலைகளை நீர்நிலைகளில் விடுவதற்கு முன்பாக அகற்றப்பட்டு சிலைகளை கரைக்க ஒதுக்கப்பட்ட இடங்களில் வைத்து வண்ண குறியிடப்பட்ட தொட்டிகளில் மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளை பிரித்து போட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய செடல் மகோற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அழகு குத்தி 4 சக்கர வாகனம் இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி முதல் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் தினம்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் முக்கிய நிகழ்வாக செடல் மகோற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அழகு கூத்தி 4 சக்கர வாகனங்கள் இழுத்து செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக சுவாமிக்கு அபிஷேகமும் தேவ கன்னிகள் நந்தவனம் அழித்தல் நிகழ்ச்சியும் காளி புறப்பாடு கழுமரம் நடுதல் படுகளம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை செடல் உற்சவம் காத்தவராயன் கழுமரம் ஏறுதல் சுவாமி வான வேடிக்கையுடன் திருவீதி உலா புறப்பாடு ஆகிய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் ஆட்டோ தொழிலாளர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற ஆட்டோ பேரணியை மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ பேரணி துவக்க விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. சங்க தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில செயலாளர் NSJ ஜெயபால் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ராம் முனுசாமி, புவனேஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தலைமை அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி சிவாஜி சிலை, ராஜீவ்காந்தி சதுக்கம், கோரிமேடு வழியாக அப்பா பைத்தியசாமி கோயிலில் சென்று நிறைவடைந்தது. இதனை அடுத்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட மெரிட் லிஸ்டினை சென்டாக் வெளியிட்டுள்ளது. MBBS, PDS, ஆயுர்வேதம் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையிலான படிப்புகளுக்கு கடந்த 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை சென்டாக் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மாணவ மாணவிகள் போட்டி போட்டு விண்ணப்பித்தனர். மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க 8558 பேர் இமெயில் கொடுத்து பதிவு செய்த நிலையில் அவர்களில் 6678 பேர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர். அனைத்து பரிசீலனைகளும் முடிந்து மெரிட் லிஸ்ட் கடந்த 26ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் வரவேற்கப்பட்டது. ஆட்சேபனைகள் பெறப்பட்டு பரிசீலனை முடிந்து திருத்தப்பட்ட வரைவு மெரிட் லிஸ்ட் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் ஆட்சேபனைகள் இருந்தால் வரும் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தெரிவிக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விண்ணப்பித்திருந்தால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். பிச்சி வீரன்பேட் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு செடல் திருவிழாவினை முன்னிட்டு பாசாகை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடற்கரை நகராட்சி பிச்சை வீரன்பேட் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தினை முன்னிட்டு பாசாகை வார்த்தல் மற்றும் கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மனுக்கு பாசாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பாசாகை மற்றும் கஞ்சியினை வார்த்து வேண்டுதலை நிறைவேற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காத்தவராயன் சுவாமிகள் கும்பம் சாதம் கொட்டி படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து தலைமை பொறியாளர் சந்தித்து தொகுதி MLA நேரு ஆலோசனை மேற்கொண்டார்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டையில் பைக்கில் கஞ்சா கடத்தி வந்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலைய போலீசார் நேற்று மாலை டிவி நகர் பாரதி வீதி சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக அதிவேகமாக பைக்கில் வந்த 3 வாலிபர்கள் போலீசாரை கண்டவுடன் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தபோது 215 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கோவிந்தசாலை பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த ஜெயமூர்த்தி மற்ற இருவரும் 17 வயது சிறுவர்கள் என்பதும் தெரிய வந்தது. மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 215 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் 2 கத்திகள் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயமூர்த்தியை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். வில்லியனூர் தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் KYC சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது. அதிக குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்களுக்கு சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா 2 நாள் சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதன்படி வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் எதிரில் உள்ள வாணியர் திருமண நிலையத்தில் 2 நாட்களுக்கு நடைபெறும் சிறப்பு முகாமை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். முகாமில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஸ்கேட்டிங் விளையாட்டில் போலி கிளப்புகளை அனைத்தையும் தகுதி நீக்கம் செய்வதுடன் ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் எதிரே அரசு ஸ்கேட்டிங் மைதானம் கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மைதானத்தை ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக திடீரென இந்த மைதானம் மூடப்பட்டுள்ளது. இதனால் மாநில, மண்டல மற்றும் தேசிய சர்வதேச போட்டிகளுக்கு தினமும் பயிற்சி பெறும் ஸ்கேட்டிங் வீரர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மைதானம் மூடப்பட்டதால் ஸ்கேட்டிங் வீரர்கள் சாலையில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இது பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் நேற்று மாலை மைதானத்திற்கு தங்களது பெற்றோர்களுடன் வந்த ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் திடீரென மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது குறித்து தனியார் கிளப் பயிற்சியாளர்கள் மற்றும் ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் கூறும்போது தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற திறமையான பயிற்சியாளர்களை முன்னேற அனுமதிப்பதில்லை. மேலும் காவல்துறையினர் துணையுடன் பொய் குற்றச்சாட்டுகளை பதிந்து ஒடுக்குகிறார்கள். சங்கம் செய்துள்ள முறைகேடுகளை சட்டப்படி விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் போலி கிளப்புகளை அனைத்தும் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். மேலும் பயிற்சியின் போது மாணவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.